பெரியாரை வந்து அரசியலுக்காக எல்லாருமே எதுக்குறாங்க. பெரியாரை வந்து கேலி பண்ணுறாங்க. அவருடைய சொந்த வாழ்க்கையை கேலி பண்ணுறாங்க. இல்லாத தகவல்கள் எல்லாம் வரலாறாக மாற்றுறாங்க. அந்த வரலாற்றை வந்து இளைய தலைமுறையிட்ட விதைச்சி பெரியாரை பற்றியான ஒரு தப்பான அபிப்பிராயத்தை ஏற்படுத்துகிறாங்க. ஆக்சுவலாக அப்படி தான் செய்வாங்க. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க, பணபலத்தில் இருக்கிறவங்க வந்து பெரியாரை இல்லை எல்லாரையுமே அவங்க கீழ்நிலைப்படுத்துவாங்க. அதுக்கான யுக்திகளை கையாளுவாங்க. ஆனால் பெரியாரிசம் மட்டும் ஏன் வந்து அது இன்னும் சாகாமல் இருக்குது, ஏன் அதை வந்து அவ்வளோ சீக்கிரம் அழிக்க முடியலன்னா அது உண்மை. அது நீங்கள் உண்மையை வந்து என்ன தான் சப்ரஸ் பண்ணாலும் ஒரு சர்டன் பீரியடுக்கு தான் அது சப்ரஸாக இருக்கும். அப்புறம் அந்த உண்மையை நம்மளால் மறைக்க முடியாது. அப்படி தான் பெரியாரும். பெரியார் வந்து வெறும் சாதிய மறுப்பு, கடவுள் மறுப்பு இந்த மாதிரி இல்லாமல் சொசைட்டியே ஒரு சேஞ்ச் பண்ணுற ஒரு வெப்பனாக இப்போ இருந்திருக்காரு அவர். அதோட பலன்லாம் நம்ம அனுபவிக்கிறோம். நம்ம அந்த பலனை பற்றி நமக்கு தெரியாமல் யார் இதெல்லாம் நமக்கு கொடுத்தான்னு தெரியாமல் நம்ம அனுபவிக்கிறோம்.